நம்ம கடை சட்னிக்குன்னு ஒரு சீக்ரெட் ஃபார்முலா இருக்கு. இங்க வா சொல்றேன். மா இங்கதான் யாரும் இல்லையே, சத்தமா சொல்லு. இது என்னைக்குமே யாருக்குமே தெரியக்கூடாது. அது உன் மனசுல பதினொன்று தான் ரகசியமா சொல்றேன். இங்க வா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீக் ஃபுல்லாகவே நம்ம சட்னி சீரிஸ் தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, நம்ம குயிக்காக டேஸ்ட்டாக சின்ன சின்ன டிப்ஸோட எப்படி வந்துட்டு சட்னி செய்யலான்னு பார்க்க போகிறோம். சூப்பராக இருக்குங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா வீக் ஃபுல்லாக நான் வந்து போகிற சட்னி வந்துட்டு வரப்போகுது. இனிமேல் வந்து நம்ம வீக் ஃபுல்லாக வீக் சீரிஸ் தான் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு தீம் எடுத்துகிட்டு அதில் வந்துட்டு நம்ம செஞ்சு காமிக்க போகிறோம். குயிக்காக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ சட்னி சீரிஸில் போகலாம். இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு பூண்டு சட்னி தான் பார்க்க போகிறோம். எல்லாரோட ஃபேவரட். எங்கள் வீட்டில் வந்துட்டு பூண்டு சட்னி எப்போவும் செஞ்சு வச்சுட்டோம்னா அது கெட்டு போகவே போகாதுங்க. 1 வீக் ஆனாலும் அப்படியே அதே டேஸ்ட்டோட இருக்கும். இது செய்கிறதுக்கு வந்துட்டு ஒரு 10 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு 12 மிளகாய் எடுத்துக்கோங்க. நான் காஷ்மீர் மிளகா போட்டிருக்கேன், அதனால் நல்ல ஒரு கலர் கொடுக்கும். இருந்தால் அதை யூஸ் பண்ணிங்க. இல்லைனா பரவாயில்ல, நார்மல் மிளகா இருந்தால் 10 போட்டுக்கோங்க. இதில் வந்து 3 சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் இந்த டேஸ்ட்டை ஹைலைட் பண்ணி கொடுக்குங்க. கல்லுப்பு யூஸ் பண்ணி அரைங்க. ஏன்னா கல்லுப்புனா ஒரு கொஞ்சம் உப்பு ஒரு கல் தூக்கலாக இருக்கும். ஸோ டேஸ்ட்டு செம்மையாக வரும். ஸோ இதுதான் ரெசிபி. இதை நல்லா வந்து அரைச்சிட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் தாராளமாக ஊற்றி கடுகு உளுந்த பருப்பு போட்டு நல்லா வந்துட்டு 2 மினிட்ஸ் கரெக்டாக வந்துட்டு நல்லா சுண்டை விட்டு எடுத்துடணும். ஒரு ஹல்வா பதத்துக்கு எடுத்துட்டிங்கன்னா பூண்டு சட்னி ரெடிங்க. இதில் வந்து தாளிக்காமல் கொஞ்சம் பச்சை எடுத்து வச்சுக்கோங்க. அதை தோசை சுட்டுடலாம். அழகாக பூண்டு தோசையும் ரெடிங்க. தோசை சுட்டுட்டு எப்போ போல் சுட்டுட்டு ஒரு ஸ்பூன் சட்னியை போட்டு நல்லா பரப்பி ஒரு ஸ்பூன் நெய் விட்டு சாப்பிட்டிங்கன்னா ஆஹா சூப்பராக இருக்குங்க. தோசை இட்லிக்கெலாம் செம பெஸ்ட்டு காம்பினேஷனுங்க. நல்லா சுட சுட இட்லி போட்டு இந்த சட்னி வச்சா ஆஹா போய்கிட்டே இருக்கும். எத்தனை போகுன்னு தான் தெரியாது முடிப்போன்னு. இதுக்கு இன்னொரு பேர் இருக்குங்க, ரோசாப்பூ சட்னின்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. ஸோ அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் பாய் சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் ஹை சொல்லிக்கிறேன்.